திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டியதாக 8 பேர் கைதான விவகாரத்தில் தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்தில் உள்ள திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டிய 8 தீவிரவாதிகளை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளதாக செய்தி வெளியாகி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். கொலை, கொள்ளை என்பதையெல்லாம் தாண்டி தீவிரவாத தாக்குதல் எனும் கொடூர உச்சத்திற்கு தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து வைத்திருக்கிறது இன்றைய ஸ்டாலின் மாடல் திமுக அரசு என்று அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு கோவையில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த போது தமிழ்நாட்டின் தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதை ஒப்புக்கொள்ளாமல் சிலிண்டர் வெடிப்பு என சமாளிக்க திமுக அரசு முயன்றதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அமைப்பான NIA தமிழகத்தில் தீவிரவாதிகளை கைது செய்யும் நிலையில் இங்கு உள்ள மாநில அரசு பயங்கரவாதத்தை தடுக்க என்ன செய்தது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லி போலீசார் வந்து கைது செய்யும் வரை திமுக அரசின் தீவிரவாத தடுப்பு பிரிவு படை என்ன செய்து கொண்டிருந்தது என்று வினவியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இந்த கையாலாகாத ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியை தொடரவிட்டால் 1998 போல் மீண்டும் ஒரு கோர சம்பவத்திற்கு வழிவகுத்து விடுமோ என்ற அச்சம்தான் மக்களிடையே இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழ்நாட்டின் அமைதி திரும்ப திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.